வேறு லெவலில் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்க போகிறோம். என்னடா வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்காங்க பாருங்கள். மைக்கு எப்படி காதில் ஒரு மைக்கு, இங்கே ஒரு மைக்கு. நம்ம வந்து ஓகேங்களா, மீன் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். சண்டே இல்லைங்களா, ஊட்டி ஏரி எப்படி இருக்குது வேறு லெவலில். அவ்வளோதான் ஜூமா? ஆமாங்க, அவ்வளோதான் ஜூம் போலுது. ஐயோ, வண்டி சாவி வண்டியிலே இருக்குதுங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. மைக் லெவலு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். நைஸ் மேக்ஸிங் ஆன் பண்ணிட்டேன். தெரிஞ்சுங்களா, உண்மையாக ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. சாப்பிட இந்த டூரில் வந்து வேலை இல்லை. ஓகேங்களா, கேமரா வாங்குறதுக்கோசமே ஒரு வாரம் அலைஞ்சோம். ஓகேங்களா, இந்த கேமரா வாங்குறதுக்கு ஒரு வாரம் அலைஞ்சோம். இந்த கேமரா மாட்டிட்டு இந்த மைக் டெஸ்ட் வந்து பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ அங்கே தெரிஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, இங்கே வச்சுட்டு அவ்வளோ தூரம் நடந்து போய் மைக் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபோன் இங்கே இருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இதில் ரேப்பிட் ஆன் பண்ணி ஓட்ட போகிறோம். ஃபுல்லாக நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். நல்லா இருக்குங்களா பார்த்து சொல்லுங்கள். இன்னும் ஒர்த்தபிள் ப்ராடக்ட்டுங்க. 300 ரூபாய்க்கு 300ரூவான்றதோட 385 ரூபா. ஓகேங்களா, தெரிஞ்சுங்களா, தெரிஞ்சா பார்த்துங்க. இது வந்து நம்ம இப்படி வேணால் இங்கே வச்சிடுறோம். மைக்கு இப்படி வச்சிடும். ஓகே, அது நல்லா மேக்னெட் மாதிரி பிடிச்சிக்குதுங்க. ஏன்னா பின்னாடி வந்து போகிறோம், எங்கே வேணால் ஓட்டிக்கலாம் நம்ம மைக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தெரிஞ்சுங்களா, வரமாட்டேங்குது. செம்ம ஸ்ட்ராங்குங்க. நம்ம எங்கே வேணால் ஓட்டிகிட்டு நம்ம வேணால் எங்கே வேணால் பேசலாம். மைக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே விழாது அவ்வளோ சீக்கிரம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது மட்டும் தனியாக எடுத்துடலாம், இது வராது. அவ்வளோதான், சும்மா ஜம்முன்னு ஓட்டி பாய்க்குள்ள இதை லூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் இதை லூஸ் பண்ணி இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் ஏற்றிக்கலாம், இறக்கலாம். ஓகேங்களா, இப்படி நிற்க வச்சுக்கலாம், இல்லை இப்படி படுக்க வச்சுக்கலாம், இப்படி படுக்க வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். இதை வந்து வச்சுட்டு இது டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி டைட் வச்சுக்கலாம். இப்படி வேணுமோ இப்படி வச்சுக்கலாம், இப்படி வேணால் வச்சுக்கலாம். 350 ரூபா, 385 ரூபா, 2000 ரூபா இது ப்ராடக்ட்டு. ஆனால் 385 ரூபா. நம்ம வந்து இப்போ இதில் மாட்டிட்டு நம்ம கேமரா டெஸ்ட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு வந்து மைக் ஒர்க் ஆகுதுன்றத நீங்களே லைவில் பார்ப்பீங்க. இது வேறு போனோமா, இதே மறந்துட்டாங்க. மெயினே இது தாங்க, மண்டை மேலே அந்த கொண்டையை மறந்துட்டேனே. இதுதான் வந்து மெயினு. இது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து, ஏன்னா இது வந்து இதில் போடணும். ஓகேங்களா, இதில் போடணும். இது வந்து இந்த ஸ்க்ரூ வந்து இதில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஃபிட்டிங்காக வைக்கலாம். காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த இது ஓகேங்களா, இந்த நேப் வந்து அதில் போடணும். இது வந்து போட்டால் தான் உங்களுக்கு வந்து, இது வந்து மேக்னெட்டு, ஃபுல்லி மேக்னெட்டு. அது போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். இந்த நேபில் வந்து இதை போட்டு உட்கார வைக்கணும். உட்கார மாட்டோம் நட முடியறாங்க. ஏகப்பட்ட செட்டிங்ஸ் மாற்றிட்டாங்க இன்றைக்கி கேமராவுக்கு. ஆஹா, நாக்கு உள்ளே போக மாட்டேது. இன்னும் ஆச்சு எனக்கு. கேமரா பயங்கரமாக ஹீட் ஆகுது. கொஞ்சோண்டு லாகுக்கே பயங்கரமாக ஹீட் ஆகுது. இப்போ மேலே நம்ம ஃபுல் டைட் வச்சோம்னா கீழே எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து நடந்து போய் மைக் எவ்வளோ தூரம் கேட்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் லைவில். ஓகேங்களா, ஹெல்மெட் இங்கேயே இருக்கட்டும், ஹெல்மெட்டு இங்கேயே இருக்கட்டும். வண்டியில் ஃபோன் மட்டும் எடுத்துப்போம், ஃபோனு சாவி எடுத்துப்போம். ஃபோனு ஹெல்மெட்டு சாவி எடுத்துங்கன்னா மைக் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கேமரா வண்டியிலே இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து இருக்கா இல்லையான்னு தெரில, எவ்வளோ லாங் போனால் தெரியும். கரெக்டாக அந்த 2வது கம்பம் ஓகேங்களா, அது வரலும் போவோம். வாங்க, எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது
எந்த அளவுக்கு டெக்னாலஜி ரெடி பண்ணியிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். உண்மையாக வந்து நான் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறேன், இந்த குருவி சவுண்டெல்லாம் கேட்கும். இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், எந்த அளவுக்கு வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதுன்னு தெரில. இது வந்து டிஜிடெக்கு, ஓகேங்களா? உண்மையாக ஒர்த்தபிள் ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ மீட்ரு வந்து நான் எவ்வளோ மீட்டரில் இருக்கிறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேட்குதுங்களா? எவ்வளோ மீட்டரில் இருக்கிறேன் பாருங்கள். உண்மையாக வந்து இவ்வளோ ஓட போகிறோம், ஓகேங்களா? நம்ம வந்து அங்கே இருக்குது. ஒர்க் ஆகுது இன்னும் உங்களுக்கு கேமராலே நான் தெரிய மாட்டேன், அவ்வளோ தூரத்தில் இருக்கேன். இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டு வண்டி ஓட்டும் போதே செம்மையாக இருந்துச்சுங்க. உண்மையாக வேறு லெவலு. நீங்கள் வந்து அதாவது ஹெல்மெட்டே இல்லைனாலும் இதை எங்கன்னா ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், ஓட்டின்னு போயினே இருக்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகும். ஒயர் கண்டிஷன் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ராபிட் ஆன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஓட்ட பயமாக தான் இருக்குது. ஆட்டோக்காரனை பிடிச்சாங்கன்னா கஷ்டம். 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்குலாம் இதெல்லாம் தேவையாடா குமார் அப்படின்ற மாதிரி. டியூட்டி வந்தால் டியூட்டிக்கு போய்டுவோங்க, டியூட்டி வரலன்னா ரேபிடோ ஓடலான்னு இருக்குங்க சும்மா இருக்கிற ஃப்ரீ டைமில். வேறு என்ன பண்ணுறதுங்க, பொழைச்சாகணுங்களே. டியூ கட்டணும், எல்லாம் பண்ணணும், ஓகேங்களா? யூடியூப்லேயும் யூஸ் போக மாட்டேது, இன்ஸ்டாகிராம்லேயும் யூஸ் போக மாட்டேது. இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு தெரில வாய்ஸு. யூடியூப்லேயும் யூஸ் பண்ண முடியுது, இன்ஸ்டாகிராம்லேயும் யூஸ் பண்ண முடியுது. கேமரா ரெக்கார்டாக தான் இருக்குது, ஆனால் ஆஃப் ஆகி ரெக்கார்டாக பரவாயில்ல. ஃப்ரண்ட்டில் ஆஃப் ஆகலை, பேக்கில் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, பேக்கில் ஆஃப் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு கேட்குது அப்படின்னு தெரியல. இப்போ வந்து எங்கே மாட்டலாம், ஆனால் மைக் நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? அதனால் இது பர்ஃபெக்டாக ஒரு இடம் பிக்கப் பண்ணேன், ஃபிட் பண்ணேன். இதுதான் இதுக்கு இடம்னு நினைக்கிறேன். பக்காவாக ஃபிட் பண்ணிட்டேன். கீழே மட்டும் விழாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், வாய்க்கிட்ட கரெக்டாக, ஓகேங்களா? இப்போ வந்து கண்ணாடி ஓப்பனில் இருக்குது, கண்ணாடி ஓப்பன்லேயே வச்சு ஓட்டுவோம். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதை வந்து நம்ம அடிக்கடி திருவ தேவையில்ல. அம்மா அடி இது பாருங்கள். ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஆங்கிள் கூட சூப்பராக இருக்குது. ஓகே, செம்மையாக இருக்குது. இல்லை வேண்டாம் எனக்கு அப்படின்னா நீங்கள் இந்த ஆங்கிள் கூட வச்சிடலாம். இல்லை வேண்டாம் எனக்கு இந்த ஆங்கிள் போதும் அப்படின்னா இந்த ஆங்கிள் வச்சுக்கலாம். எந்த ஆங்கிள் உங்களுக்கு வேணுமோ அந்த ஆங்கிள் வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு இது ரொம்ப டவுன் ஆகுது. இது ஓகேவா? இல்லை இப்படி எடுப்போமா? இது செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே வச்சு லைட்டாக எடுப்போம். ராபிட் ஆன் பண்ணிடலாங்களா? காட்டுறாங்க. இன்றைக்கி அடிச்சிச்சின்னா லக்கு, அடிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்டோக்காரங்கிட்ட மாறினாலும் கஷ்டம். அவ்வளோ. இந்த ஃபோனில் யூஸ் ஆகும், ஐஃபோனில் யூஸ் ஆகாது. ஓகே, அது கூட ஒரு ஹெல்மெட் இல்லை. பார்ப்போம் என்ன பண்ணுவோம். என்னடா எவ்வளோ நெட்வொர்க் பிரச்சனையாக இருக்குது. அச்சான் ஆப்பரு, அடிக்கலைன்னா டாப்பருன்ற மாதிரி ஆன் பண்ணிட்டேன். ஓகே, வித்தியாசமாக ஆன் பண்ணி விட்டாச்சு. யுவர் லொக்கேஷன் ஆன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இதை சைலண்டில் போட்டுருவோம், ஏன்னா டொயின்னு வச்சுன்னே இருக்கும் சவுண்டு. அது கூட இதுவும் கேட்கும், ஓகேங்களா? அப்போட சவுண்டு கேட்கும். ப்ளூடூத் மட்டும் வச்சுன்னு மீது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருவோம். டொயின்னு கேட்கும். கோல்ட் ஆகிட்டுக்குது, போகலாங்களா? அவ்வளோதான், இதுதான் செட்டிங்கு.
எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்கள். மைக் இங்கே இருக்குது ஓகேங்களா. இந்த கேமரா வாங்கினதுக்கு இதுதான் ரீசனு ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ஒயர் மாட்ட தேவையில்ல, அந்த இது மாட்ட தேவையில்ல. இப்போ ஹெல்மெட்டில் மாட்டினா கூட இங்கே ஒயர் மாட்ட தேவையில்ல, அந்த கனெக்ஷன் டேரெக்டாக மாட்டிக்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. சார்ஜ் போட்டோமா யூஸ் பண்ணோமா போயிட்டே இருக்கலாம். அதில் ஒரு மெமரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 50 GB மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மைக் வந்து இது ஹெல்மெட் மவுண்ட் ஹெல்மெட் கண்ணாடி வந்து ஓப்பனில் இருக்குது. எந்த அளவுக்கு காற்று வின்னாஸ்லாம் உங்களுக்கு கேட்குதுன்றேன். வேகமாக போய் காட்டுறேன். இந்த மொபைல் ஸ்டாண்டர் ஹோல்டர் மட்டும்தான் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வின்னாஸ்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா, காற்று எந்த அளவுக்கு புசு புசுன்னு அடிக்குதுன்றது. பயங்கர காற்று ஓகேங்களா. காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்கிட்ட. மூக்கில் அடிக்குது, மூக்கில் உருவுச்சு, மூக்கில் ஒழுகுது. எப்படியெல்லாம் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சதுக்கு டிஜேஐக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஆனால் சூடாகாமல் பேட்ரி மட்டும் நல்லா நின்றுச்சுன்னா வேறு லெவலுங்க. நல்லா சூப்பராக கூலிங் ஆகி பேட்ரி நின்றுச்சுன்னா. ஆனால் இவ்வளோ 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 சின்ன கேமராவில் ஓகேங்களா, இவ்வளோ சின்ன கேமராவில் இவ்வளோ யூஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்பி போகலாம் ஓகேங்களா. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்பி போகலாம். இவனை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்க. ஈஸியாக ஒரு வால் மவுண்ட் மாதிரி அழகாக இவனை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஈஸியாக ஒரு கேரிங் பண்ணி போகலாம் ஓகேங்களா. இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இந்த ஆங்கிளை யூஸ் பண்ணலாமா? இது வேறு ராபிட் அடிக்குமா அடிக்காதான்னு தெரில வேறு. சீரியஸாக ஒன்றும் அடிக்கலை. ஏன்னா இந்த இடத்துக்குலாம் அடிக்காதுங்க. மெயின் பார்த்திங்கன்னா பாகாயம் அந்த மாதிரி இடத்துக்கு தான் அடிக்கும். மெயின் பார்த்திங்கன்னா பாகாயம் அந்த மாதிரி தான் இடத்துக்கு அடிக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் அடிக்க வாய்ப்பு இல்லை. நேற்றும் இங்கே தான் வீடியோ எடுத்தேன், இன்றைக்கும் இங்கே தான் வீடியோ எடுத்தேன் ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க இந்த இடம். உண்மையாக வந்து ஒரு சூப்பராக இருக்குது. இங்கே கேமரா மாட்டி யாருக்குமே தெரியாது ஓகேங்களா. ஹெல்மெட்டில் இருந்தாலும் ஓகே நம்மளை வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இங்கே இருந்தால் உங்களுக்கு வந்து யாருமே வீடியோ எடுக்கலை அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்மளை வீடியோ எடுக்கலை டைட் வச்சிட்டேன்னா நல்லா. ஏன்னா கேமராவில் வந்து இன்னும் இதுவும் மாட்டலைங்க, டெம்பர் கிளாஸ் மாட்டல ஓகேங்களா. டெம்பர் கிளாஸு கேமராவுக்கு வந்து கிடைக்கல இன்னும் ஓகேங்களா. செம்மையாக விண்ட் பிளாஸ்ட் அடிக்குது, காற்று செம்மையாக அடிக்குது. விண்ட் பிளாஸ்ட்டும் செம்ம, காற்றும் செம்ம ஓகேங்களா. வேறு லெவலு. இது மேலே ஒரு நாள் போகணுன்னு ஆசைங்க. செம்மையாக இருக்குங்க இடம், வேறு லெவலில் இருக்குது. நம்ம வண்டி எடுத்துன்னு கூட மேலே போயிட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அக்கா அங்கே சாப்பிட்டுங்கிறாங்க. வீட்டிலேருந்து டிஃபன் கட்டுன்னு வந்து சாப்பிட்டுங்கிறாங்க பொழுது. மணி இப்போது 9:23 ஓகேங்களா. இப்போ எனக்கு தெரிஞ்சு பாகாயம் போனால் அடிக்கும்னு நினைக்கிறேன். பாகாயம் ஓட்டேரி ஓகேங்களா, அகராவரம் எங்கே போனாலும் அடிக்கும் கண்டிப்பாக. வாழ்க்கையே ஒரு எப்படி சொல்கிறது, கலக்கா செடி பாருங்கள், செம்மையாக இருக்குங்க கலக்கா செடி. ஒரு கலக்கா எடுத்து பிச்சிடலாமா, வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக அந்த ஒயர்லெஸ் மைக்குக்கும் ஒயர்டு மைக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இன்னும் ஒயர் மைக்குனால் உங்களுக்கு வந்து நிறையா வந்து எப்படி சொல்கிறது, சவுண்டு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். ஆனால் ஒயர்லெஸ் மைக்குக்கு அப்படி இருக்காது. கனெக்ஷன் வந்து எவ்வளோ கிட்ட கேமரா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கனெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அவங்க கறி விற்கிறாங்க, மீன், நெத்திலி மீனா, ஆமாங்க நெத்திலி மீனும் நோ விற்கிறாங்க, மீன் விற்கிறாங்க, கறி இல்லை, நெத்திலி மீன் விற்கிறாங்க பொழுது. என்னென்னா கேமரா எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது. நேற்று இந்த பள்ளத்தில் தாங்க விட்டேன், எவ்வளோ பெரிய பள்ளங்க அப்போ சாமி. கேமரா விட்டதுக்கே பொக்குன்னு இருக்குது. ரேபிட்டை ஒன்றும் அடிக்கலைங்க இன்றைக்கி. அதாவது முன்னெல்லாம் வந்து ரேபிட் அடிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஓட்டுவேன். இப்போல்லாம் வந்து ஓட்டணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேது. ஏன்னா 20 ரூபா அவருக்கு கமிஷனே போயிடுது, 4 ரூபா 10 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போயிடுது. வண்டிக்கு என்ன நிற்கும். இதை வந்து கவர்மெண்ட் வந்து எல்லோரும் ஓட்டுற மாதிரி இப்போ கர்நாடகாலாம் ஓட்ட பர்மிஷன் கொடுத்த மாதிரி இங்கேயும் ஓட்ட பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆட்டோக்காரனுக்கு யார்கிட்டையும் நம்ம பயப்பட தேவையில்லைங்க. இதை வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கும் ஒரு டீ போர்டு அந்த மாதிரி கொடுத்துடலாம் ஓகேங்களா. ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுற மாதிரி இதுவும் ஒன்று ஓட்டிட்டு போட்டவங்க விட்டுணும். ஏன்னா 20 ரூபா வச்சு ஒன்றும் பில்டிங் கட்ட போகிறது இல்லைங்க. இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டினா தான் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபா 600 ரூபா கிடைக்கும். அதுலேயே ஒரு 300 ரூபா பெட்ரோல் போயிடும் ஓகேங்களா. மைலேஜ் வர வண்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, மைலேஜ் வராத வண்டியாக இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். 300 ரூபா 500 ரூபா பெட்ரோலுக்கே போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது.
பார்ப்போம் இன்றைக்கி எத்தனை ட்ரிப்பு அடிக்குது, எத்தனை இது ஓட்டுறோம். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு பேட்டரியில் தான் வச்சுன்னுக்கிறேன். வீட்டில் 2 பேட்டரி இருக்குது, எதுவும் எடுத்துகிட்டு வரல. இதில் சார்ஜ் போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். இதில் வந்து எனக்கு ஒரு ஃபியூச்சர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க டிஜேயில். ஒயர்லெஸ் மைக்கு. ஓகேங்களா, மைக் இல்லாத நம்ம பாட்டுன்னு அழகாக இந்த மைக்கில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக கேமராவில் கனெக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஜேக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா, குவாலிட்டி லைட்டாக உடையுது, அது மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஒரு டைமும் அந்த ஆப்பில் வந்து ஒரு டைமும் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ரெண்டாவது வந்து இதில் வந்து அடிஷ்னலாக நம்ம மெமரி கார்டே போட அடாடாடா 62 ருபீஸ் ஆச்சுடாண்டா. எங்கடா ஆச்சாண்டி ஓப்பன் பண்ணுறாடி. அடாடி எடுத்துட்டாண்டா எவனோ. அடா போடாடி, என்னடா இது அச்சு தூக்கிட்டான்டா. கொடுமை சரவணன் அச்சு தூக்கிட்டாங்க கைப்புள்ள. அச்சு செகண்டே தூக்கிட்டானுங்களா, சூப்பரு. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வேறு லெவலில் அடிக்குதுங்க. ஐயோ எங்கேருந்து தான் சவுண்டு அடிக்குதுன்னே தெரில. சவுண்டு வேறு லெவலில் அடிக்குது, டமால் டிங்கில்னு கேட்குது ரேபிடோ அடிக்கும்போது. எவ்வளோ நீங்கள் மியூட்டில் போட்டால் கூட அடிக்குது, சவுண்டு வேறு லெவலில் அடிக்குது. எனக்கு என்னென்னா இதில் வந்து இப்போ நம்ம இன்டெல் மெமரி. ஓகேங்களா, அதாவது நம்ம ஃபோன் மாதிரி இதுலேயும் வந்து நம்மளுக்கு மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 512 1 TB வரலும் போட்டுக்கலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இதில் மெமரி கார்டு நீங்கள் போட தேவையில்லை, ஏன்னா இதிலே மெமரி கார்டு இருக்குது. 50 GB கொடுத்துருக்காங்க. டிஜேஏ 360 டிஜே ஆஸ்மோ 360. ஓகேங்களா, அந்த வேரியண்ட் வாங்கினீங்கன்னா 105 GB. ஓகேங்களா, 105 GB இன்டர்னல் மெமரி அதிலே வருது. ஓகேங்களா, ஃபோன் மெமரி எப்படியோ அதே மாதிரி தான் இதிலே வந்து உங்களுக்கு மெமரி கார்டு ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் மெமரி கார்டு வேணால் போட்டுக்கலாம், மெமரி கார்டு வேணான்னா போட தேவையில்ல. இதிலே மெமரி கார்டு ஆப்ஷனும் இருக்குது. ஒரே ஒரு ட்ரிப்பு தான் ஆச்சு, அதுவும் எவனோ தூக்கிட்டு போயிட்டான். ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் ரேபிடோ ஓட்டுனுங்கிறாங்க. அவங்களாம் ஓட்டும்போது நான் மட்டும் நான் ஸ்பெஷலாக. ஓகேங்களா, நானும் ஓட்டலாம், தப்பு இல்லை. வந்தால் லக்கு, வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, எந்த அளவுக்கு ட்ரிப் அடிக்குதோ அந்தளவுக்கு ஓட்ட போகிறோம். நம்ம வந்து இப்போ பாகாயத்துக்காக போவோம். ஓகே, எந்த அளவுக்கு ஓடுதோ ஓட்டணும். ஓகேங்களா, இதில் வந்து இப்போ அந்த மெமரி கார்டு இருக்கனால நான் மெமரி கார்டே போடல. ஓகேங்களா, இதில் அதிலே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன். இதே நான் தனியாக வாங்கியிருந்தேன்னு வச்சுங்க, கம்பல்சரி ஒரு மெமரி கார்டு, ஒரு டெம்பர் கிளாஸு, ஒரு வால் மவுண்ட்டு, அப்புறம் வந்து ஒரு கோப்ரோ ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு எல்லாமே தனித்தனியாக வாங்கணும். அது இல்லாமல் ஹெல்மெட் மவுண்ட்டு, இது இல்லாமல் மைக் வாங்கி அதுக்கு ஒயர் தொங்கி அசிங்கமாக அது ரெக்கார்ட் ஆகுதுன்றது தெரியணும் எல்லாமே. ஓகேங்களா, இப்போ நான் கோப்ரோ வாங்கியிருந்தேன்னா அந்த நிலமை தான். ஆனால் எனக்கு ஈஸியாக இருக்குங்க டிஜே வாங்கினால. ஒரே ஒரு மேக்னெட் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் கேர் பண்ணி பொறுத்திக்கலாம். நீங்கள் ஒரு பாக்கெட்டில் போய் எடுத்துகிட்டு போகிறதே தெரியாது. ஒரு மொபைல் ஃபோன் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த மைக்கும் சரி, அந்த இதுவும் சரி. ஓகேங்களா, வேறு லெவலு. நம்மளுக்கு வேறு லெவல் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கிடைக்கும். எவ்வளோ அளவுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகுதோ. இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரலும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வீடியோ எடுக்க மாட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு விட்ருவேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டு விட்ருவோம். எனக்கு அதுதான், அதனால தான் நான் இதை வாங்கினேன். இதை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனால் இதுக்கு டெம்பர் கிளாஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு டெம்பர் கிளாஸு, அப்புறம் வந்து ஒரு கேமராவுக்கு வந்து கேமரா மேலேயும் ஒரு டெம்பர் கிளாஸு. ஓகேங்களா, ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில். இன்னும் 2-3 நாளில் வந்துடும். அப்புறம் ஹெல்மெட் மவுண்ட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன், அதுவும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர். ஆனால் உண்மையாக எவ்வளோ கஷ்டங்க. ஐஃபோனில் அந்த பிரச்சனையே இல்லைங்க. டக்குன்னு வீடியோ எடுத்தோமா, டக்குன்னு எடுத்து அப்லோடு பண்ணிடலாம். என்னன்னா ஐஃபோன் வச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், வீடியோ போய் எடுக்கிறது எல்லாமே. இது எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா, இதுதான் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஆட்டோக்காரனை பார்த்தாலே பயமாக இருக்குதுப்பா. அவங்களும் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். நானும் கார் ஓட்டுறவன் தானேங்க. நானும் தானே ரெகுலராக வந்து ரேபிடோ ஓட்டினுக்கிறேன். எப்போனா ஒரு டைம் ஓட்டுறது தப்பு இல்லையே. ஓகேங்களா, இப்போ கார்லேயே ஓட்டுறாங்க, ஆட்டோலேயும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆட்டோலேயே வந்து ரேபிடோ நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முந்தா நேற்று கரெக்டாக சொல்லணுன்னா முந்தா நேற்று. ஓகேங்களா, இது பார்ட் 2 வீடியோன்னு வச்சுங்க. ஓகேங்களா, இதிலே ரேபிடோ சீரீஸாக ஆட் பண்ணிடுறேன், பார்ட் 2. ஓகேங்களா, முந்தா நேற்று கரெக்டாக சொல்லணுன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் கிளம்பணும் பார்த்தீங்களா.
அப்போ வந்து என் வண்டி கொஞ்சம் வேலை வச்சிச்சு. என்னன்னா வேகமாக கூட புதன்கிழமை ஓகேங்களா, புதன்கிழமை சாயங்காலமே என் வண்டி பிரச்சனை. என்ன ஆனாங்கன்னா இக்னிஷன் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. இக்னிஷன் லைட்னால் சென்சார் ஓகேங்களா. இப்போ வரதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்சார் வச்சு தானே வருதுங்களா. BS6 எல்லாமே சென்சார் வண்டி. நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் போட்டு உங்கள் வண்டியில் என்ன ஃபால்ட் இருக்குது எல்லாமே. ஏன்னா நான் வண்டி எடுத்து ஒரே ஒரு தடவை தான் வண்டியை வந்து ஸ்டோர் ரூமில் சர்வீஸ் விட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டோர் ரூமில் வண்டி சர்வீஸே உள்ள. ஏன்னா ஒரே ஒரு சஸ்பென்ஷன் ஃபால்ட்டுன்னு போய் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன், ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஹீரோ ஸ்டோர் ரூமில் ஓகேங்களா. நீங்கள் எங்கே வண்டி எடுத்தீங்களோ அவங்ககிட்ட எடுத்துன்னு போங்க. அதாவது அவர் ஸ்டோர் ரூம்லேருந்து தான் எடுத்துகிட்டு போனார் ஓகேங்களா. நம்ம ஒரு டீலர்கிட்ட வண்டி எடுக்கும்போது டீலர் மட்டும் நான் எங்கேருந்து எடுப்பார், ஆகாயத்துலேருந்து எடுப்பார். ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு போய் டீலரு அவருக்கு ஒரு 10 ரூபா வருது அப்படின்னு அவர் எடுத்துன்னு போய் சேல்ஸ் பண்ணுறாரு ஓகேவா. அவர்கிட்டருந்து நான் எடுக்கும்போது அவர் ஸ்டோர் ரூம்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. நான் அது எல்லாமே எனக்கும் தெரியும், என் ஃப்ரெண்டுக்கும் தெரியும் ஓகேங்களா. ஏன்னா அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து ஆயில் கம்மியாக இருக்குது ஓகேங்களா. ஆயில் கம்மியாக இருக்கும்போது அதை என்ன பண்ணோம், ஒன்று ஃபுல் பண்ணி கொடுக்கணும் இல்லை ரெடி பண்ணி கொடுக்கணும். ரெண்டுமே பண்ணி கொடுக்கல. நல்லா தான்ப்பா இருக்குது, இது ஒன்றும் ஃபால்ட் இல்லைப்பா. நான் அதை வந்து ரெடி பண்ண வீடியோ வந்து இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்ட் அண்ணா இருக்கார் பார்த்தீங்களா அரியூரில், அவர்கிட்ட வந்து நான் ரெடி பண்ணேன். ஆயிலு செயின் ப்ராக்கெட் மட்டும் தான் மாட்டலை. மீதி வந்து பார்த்திங்கன்னா மீதி வந்து பார்த்திங்கன்னா செயின் ப்ராக்கெட்டு ஆயில் மாற்றிட்டேன், ஃபில்ட்ரு மாற்றிட்டேன் ஓகேங்களா. இது மட்டும் தான் நான் மாற்றி ஓட்டிகிட்ருக்கேன். டயர் மட்டும் ஒரே தடவை பஞ்சர் ஆச்சு. அது என்னது டயர் போயிடுச்சு. அது பஞ்சர்லேயே ஓட்டியிருந்தாங்க, டயர் போயிடுச்சு. அதனால் டியூப்லெஸ் மாட்டி விட்டுருக்கேன், இப்போ டியூப் இருக்குது பின்னாடி டயரில் ஓகேங்களா. ஆஹா டிவிக்கு கூடி பறக்குது. பின்னாடி வந்து டியூப்பு மாட்டியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேக்கில் டியூப் மாட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து டியூப் கிடையாது ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் வந்து டியூப்லெஸ்ஸு ஓகேங்களா. நான் வந்து அதை எப்படி சொல்கிறது, அவங்கக்கிட்ட நான் சர்வீஸே உள்ளங்க அதுலேருந்து ஓகேங்களா. அதுலேருந்து நான் இவர்கிட்ட தான் விட்டுன்னு இருக்கேன். ஏர் ஃபில்டராக இருந்தாலும் ஆயில் மாற்றுறதுனாலும் செயின் டைட் வைக்கிறதுனாலும் டயர் பஞ்சராக இருந்தாலும் எல்லாமே இவர்கிட்ட தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் இப்போ இல்லைங்க, அவரை வந்து கிட்டத்தட்ட நான் டியோ வச்சுன்னு பழக்கம். அதனால் நான் அவர்கிட்டே பண்ணிக்கிறேன். ஷோரூமில் ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாதனால தான் நான் இங்கே விட்டுட்ருக்கேன். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, எனக்கு நான் இதுக்கு முன்னாடி MT-15 R15 வச்சுருந்துருக்கேன் ஓகேங்களா. சும்மா போய் வந்து நான் அதை வந்து ஃபால்ட் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாகவே ஓகேங்களா. எப்படின்னா சென்சார் லைட் எரியுது ஓகேங்களா. வண்டியில் சென்சார் லைட் எரிஞ்சாலே கொஞ்சம் பயம் எனக்கு. வண்டியில் அந்த சென்சார் லைட் எரிஞ்சாலே கொஞ்சம் பயம், நர்வஸு ஓகேங்களா, அதிகமான நர்வஸு. ரேபிட் அடிக்கவே இல்லைங்க, ஒரே ஒரு ட்ரிப்பு தான் அடிச்சிச்சு. ஓடி நிறும்போது அடிக்கும்ல, ஆனால் அடிக்கலை ஓகே. ஒரே ஒரு ட்ரிப்பு தான் 62 அடிச்சிச்சு. இதில் பார்சல் கூட நீங்கள் பண்ணலாங்க. அதாவது ஃபுட் டெலிவரி, பார்சல் டெலிவரி அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு வீட்டிலேருந்து பார்சல் வாங்கிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஓடுறது கூட அந்த மாதிரி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். ஒருத்தவங்க வீட்டில் டிஃபன் வாங்கிட்டு வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் டிஃபன் கொடுக்குறது, டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறது, இதுக்கு 50 ரூபா 60 ரூபா கொடுப்பாங்க ஓகேங்களா. இது கூட நல்லா தான் இருக்குது. நம்ம ரேபிடோ ஓடணும்னு அவசியம் இல்லை. இதே டெலிவரி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பிக்டீன் மாறின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இதே கொடுத்தா நல்லா தான் இருக்கும். கொடுப்பாங்களான்னு தெரில, ஆனால் தருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. அதே கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி 30 நிமிஷம் ஆகிடுச்சுங்களா வீடியோ. ஓகே, இது 30 நிமிஷம்னா பார்க்க மாட்டாங்க. என்னப்பா நம்ம ஃப்ரெண்டு சவாரி போய்ட்டு இருக்காரா, காரையும் காணும். ஆஹா ரேபிட் அடிச்சிச்சு. 32 ருபீஸ் வேலூர் போட்டா எங்கேருந்துரா அக்செப்டட். அதுவும் 1 கிலோமீட்டருங்க. பாகம் கேம்பஸ் அங்கேருந்தாடா வந்தேன் இப்போது. கொடுமை சார். ஓகே, கோ டு பிக்கப் லொக்கேஷன். அச்சிச்சிங்க ரேபிடோ ஓட்ட போகிறேங்க. ரேபிடோ 900 மீட்டரா. ஆட்டோ கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா ரேபிடோ ஓட்ட முடியாது ஆட்டோ இருந்தால், ஏன்னா பயம். சரி சும்மா இருக்கிறதுக்கு வேலூர் இப்படியே போயிடலாம் இல்லைங்களா. ஒரு ரவுண்ட் அடிச்சதுக்கு பாருங்கள், அப்பயே 62 அடிச்சிச்சு. 62 ரூபா 50 ரூபா பெட்ரோலுக்காக தான் ஆகட்டுமே. 50 ரூபா வராது, 30 ரூபா கமிஷன் போனால் 30 ரூபா தான் வரும். 30 ரூபாவில் 20 ரூபா பெட்ரோலு, 10 ரூபா நம்மளுக்கு டீ செலவு, அவ்வளோதான். இதுதான் ஒன்றும் பெருசாலாம் வருமானம் கிடையாது. இதுக்கே ஆட்டோக்காரங்க பூச்சி நீ ஓட்டக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, என் பொழப்பில் மண்ணள்ளி போடுற ஓகேவா. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ரேபிடோ ஓட்டுறதா ஈஸி இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். நம்மளை வச்சு கார்பரேட்டுக்காரன் நல்லா சம்பாதிச்சிக்கிறான். ஒரு பிரச்சனைனா கூட ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டானுங்க பைத்தியக்காரனுங்க.
ஓகேங்களா. நம்ம ரேபிடோவில் எப்படின்னா பிரச்சனைன்னு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டானுங்க. அதாவது ஆட்டோக்காரன்கிட்ட மாட்டிக்கின்னு நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டானுங்க. கஸ்டமர் ரெஸ்பான்ஸே சரியில்லை, கஸ்டமர் கேரு. ஓகேங்களா. இதெல்லாம் ஓட்டுறதுக்கு பர்மிஷன் கவர்மெண்ட்டே கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கொடுக்க மாட்டாங்களா. ஐயோ அடுத்த இது போகிறதுக்கு இதெல்லாம் வந்துட்டேன்னா சரி பரவாயில்ல, இப்படி போய் அப்படி வருவோம். நல்லா இருக்குல்ல இந்த யூட்டன். மேப்பு மொபைல் ஸ்டாண்டில் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க நான் ரேபிட்டோ தான் ஓட்டுறேன். ஏன்னா மொபைல் ஸ்டாண்டில் வச்சாலே கண்டுபிடிச்சிட்றாங்க ரேபிட்டோ தான் ஓட்டுறேன், ரேபிட்டோ இல்லை ஓட்டலைன்னா அப்படின்னு. வேலூர் போட்டு வரலும் பேச முடியுமான்னு தெரில, எங்கே நிற்கிறாருன்னு தெரியலையே. அவர் ஃபோன் பண்ணி கூட கேட்கலங்க, நான் ஃபோன் பண்ணி கேட்கணும், கேட்காத விட்டேன். கஸ்டமர் லொக்கேஷன் உள்ளே தாங்க, இந்த தெரு உள்ளே வருது, பரவாயில்ல, அது விஷயத்தில் பிரச்சனை இல்லை. இந்த தெரு உள்ளே வருது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமு வீடியோ எடுத்துக்குன்னே வந்து ரேபிடோ ஓட்டுறேன். ஓகேங்களா. யாராக இருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். இந்த தெரு தானே, கரெக்டாக தானே இருக்குது. ஆமாம் கரெக்டு. இந்த ரைட்டில் வருதா? ஓகே. யாருன்னா தப்பாக கேப்பா நினச்சிக்க போகிறாங்க. ஐயோ ஆட்டோக்காரங்க யாராவது. அடா வீடு எவ்வளோதானா சந்து, வித்தியாசமான ஒரு தெருவுக்குள்ளே இருக்கிறேன், வழியே காணணும், வீடே காணும். அவ்வளோதான், ஸ்வைப் பண்ணிட்டேன். ஐயோ கஸ்டமர் கேர் நம்பர் வேணுமே, கால் பண்ணுவோம், வராரான்னு பார்ப்போம். ஆட்டா பாவீங்களா, ஃபஸ்ட்டு காலே ஸ்கேம் காலா? ரைட்ரா. பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டு எனக்கு கஸ்டமர் டீட்டெயிலே வர மாட்டேங்குது. கஸ்டமர் இல்லைங்க, டீட்டெயில் வந்துச்சுங்க, நல்ல வேலை. போடுவோம் காலை. அவர் தானா? உங்களை பார்த்துருக்கேனே, எம்மகால தானே ஒர்க் பண்ணுறீங்க, எம்மகால தானே ஒர்க் பண்ணுறீங்க. ஓஹோ. வெளில வந்துட்டிங்களா? எங்கே போட்டுங்களா? சென்னை போகிறீங்களா? சென்னையில் இருக்கீங்க இப்போ? ஓகே. அப்படியா? நம்பர் ஓடிபி அப்படியா? ஓகே சாரி. ஹலோ. ஹலோ. சார் வந்துட்டேன், லொக்கேஷனில் தான் இருக்கேன். ஹலோ கேட்குதுங்களா? லொக்கேஷனில் தான் சார் இருக்கேன். எங்கே அங்கே தான் உள்ளே இருக்கேன், நீங்கள் போட்ட லொக்கேஷனில் தான் இருக்கேன். வாங்க.